ஓம் சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவனபோஜினி சங்கரதோஜினி கில்பிஜமோஜினி கோஜரதே தனுஜதிரோஜினி திதிசுதபோதினி துர்மதபோஜினி சிந்துனுதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ஐஜத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித கண்ட கடாதிபதே ரிபுகஜ கண்ட விசாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித கண்ட படாதிபதே ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்தனி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி வழங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையை பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். என்று மங்களவாரம் என்று சொல்லுகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, அதிலும் ஆடி மாதத்தினுடைய பூர்த்தி 4வது செவ்வாய்க்கிழமை. இந்த வருஷம் இந்த ஆடி மாதத்திலே 4 செவ்வாய்க்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகள் 5 ஆடி வெள்ளி வருகின்றது. அந்த வகையிலே இது இன்று இந்த 4வது செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய். அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, ஆடி கூழ் காய்ச்சுவது, பொங்கல் வழிபாடு செய்வதோடு இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது. இந்த ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரங்கள். இது காலண்டரிலே குறித்திருப்பார்கள், பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்கும். இதை ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு ராகாலம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் இந்த 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இது ஒரு சில வருடங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாகவும் இந்த நேரங்கள் வரக்கூடும். அவர் இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திரதோஷம், காலதிற்ப தோஷம் போன்றவை எல்லாம் விலகும் என்பது ஐதீகம். அதனால தான் இந்த ராகு கால நேரத்திலே ஆடி செவ்வாய்க்கிழமைகளிலே துர்க்கையம்பாளை வேண்டி இந்த ராகு கால துர்கா பூஜை கடந்த 1979ஆம் ஆண்டு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தினாலே இந்த ஆடி செவ்வாய் விரத பூஜை வழிபாடு சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று நாடளாவிய ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே இந்த ஆடி செவ்வாய் அம்பாள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆடி செவ்வாயிலே நாமும் அம்பாள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வதோடு அம்பாளுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி உள்ளே இருக்கின்ற சுளைகள், சாறுகள், விதைகளை அப்புறப்படுத்தி மருதிரம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் வெட்டி திரி போட்டு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அந்த வகையிலே இந்த ஆடிச்செவ்வாய்
வழிபாடு எல்லாம் செய்வதோடு வருகின்ற 12ஆம் தேதி நாளைய தினம் புதன்கிழமை ஆடி அமாவாசை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம், அதேபோல 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை, வேண்டும் வரங்களை எல்லாம் தரவல்ல வரலட்சுமி விரத பூஜையும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 45 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான விரத பூஜை வழிபாடுகள். அதிகாலையிலே 5:30 மணிக்கு விநாயகர் வழிபாட்டோடு 6 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி 10:30 மணி வரையிலே நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அனைவரும் இந்த பூஜை வழிபாடுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.